மங்கையருலகம் 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 இது மங்கையருலகம். தையல் பகுதியில் நம்ம அந்த கட்ச் மோட்டிவ்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன தெரியுமா கற்றுக்க போகிறோம்? ட்ரெண்டி கட்ச் மோட்டிவ் அப்படின்னாக்கா அந்த மோட்டிவ்ஸ்லேயே ரொம்ப ஒரு லேட்டஸ்ட்டாக ஏதோ ஒரு தையல் போடுறாங்க. அதுதான் என்னன்னு நீங்கள் இன்றைக்கி கற்றுக்கணும். பாருங்கள். வணக்கம். இன்றைக்கும் ட்ரெண்டி கட்சில் இன்னொரு மோட்டிவ் எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? ட்ரெண்டி கட்ச் தைப்பதற்கு தேவையான பொருட்கள்: துணி, ஃப்ரேம், ஊசி, நூல், பென்சில், சிசர்ஸ், டிசைன், கார்பன் ஷீட். ஃபஸ்ட்டு கார்பன் ஷீட் வச்சு இந்த டிசைனை ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுவும் ஒரு கோல டிசைன் தான். லைட் கலர் துணிக்கு எல்லோ கார்பன், டார்க் கலர் துணிக்கு ஒயிட் கார்பன் வச்சு டிசைனை ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. 7ஆம் நம்பர் ஊசியில் 3 அல்லது 2 இல்லை நூல் கோத்து அடியில் ஒரு சின்ன முடி போட்டுக்கோங்க. டிசைன் வரைஞ்சதுக்கப்புறம் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ட்ரெண்டி கட்சுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிரேட்டன் ஸ்டிச் தான் பேஸு. ஸோ கிரேட்டன் ஸ்டிச் எப்படி போடணும்? இப்படித்தான் நம்ம ஆரம்பிச்சுப்போம் கிரேட்டன் ஸ்டிச்சு. ஸோ இது மாதிரியே ஆரம்பிச்சுக்கணும். என்ன, இந்த குறுக்க வர்ற நூல் இப்போ இது கீழே வந்திருக்குன்னா அடுத்தது மேலே, அடுத்தது கீழே, அடுத்தது மேலே, அதுக்கு அடுத்தது கீழே. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ அந்த வே ஆஃப் த ஸ்டிச்சு உங்களுக்கு மாறிக்கும். இப்போ இந்த நூலுக்கு அடியில் ஊசியை கொடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த நூல் கீழே வரணும். ஸோ அதே போல் நீங்கள் ஒவ்வொரு முனையையும் பார்த்து பார்த்து போடணும். ஃபஸ்ட்டு நம்ம போட்டது ஹெரிங் போன் ஸ்டிச் பேஸ் போட்டு தென் இன்டர்லேஸ் பண்ணோம். இப்போ போடுறது கிரேட்டன் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் இன்டர்லேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடு வரும்போது நூலுக்கு அடியில் ஊசி கொடுத்துட்டோம். இப்போ இந்த சைடு வரும்போது இந்த நூல் மேலே இருக்குது, அடுத்தது கீழே, அடுத்தது மேலே, அடுத்தது கீழே. அப்போ இது மேலேயே வந்துடும். நம்ம நூலுக்கு அடியில் ஊசியை விட வேண்டாம். இப்போ நெக்ஸ்ட் சைடு வந்துடுறோம். நெக்ஸ்ட் சைடு வரும்போது ஆப்போசிட் சைடாக நம்ம எடுக்கிறோம். நூலுக்கு அடியில் ஊசியை கொடுத்துக்கிறோம். ஒரு பேஸ் போட்டு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதை போட்டது எப்படி அப்படிங்கிறத. ஒவ்வொரு ஸ்கொயர் வரும்போதும் நூல் எங்கே மேலே வரணும் கீழே வரணுன்றதை பார்த்துக்கோங்க. இப்போ இது மேலே இருக்கலாம், இதுக்கு அடியில் கொடுத்துக்கோங்க. இந்த எண்டு வாங்க. இப்போ பாருங்கள், இந்த நூல் மேலே இருக்குது, இது அடியில் இருக்குது, இது மேலே இருக்குது, இது அடியில் இருக்குது. அப்போ இது மேலேயே வரணும். இதே போல் ஃபுல் பேஸையும் போட்டு முடியுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இன்டர்லேஸ் எப்படி பண்ணுறன்னு ஆரம்பிக்கலாம். இப்போது இதை நம்ம இன்டர்லேஸ் பண்ணணும். ரன்னிங் ஸ்டிச் போட்டு கல்கத்தா கச்சுக்கு எப்படி பண்ணோமோ அதே போல் இன்டர்லேஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பேஸ் தான் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட். ஒரு லைனாகவே ஃபினிஷ் பண்ணிட்டு வாங்க. சென்டர் லைன் நம்மளுக்கு ஃபினிஷ் ஆகாது. அப்புறம் லாஸ்ட்டில் நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த கார்னர் ஒவ்வொரு கார்னரும் ஃபினிஷ் பண்ணிகிட்டே நம்ம வர்றோம். ஒரு டிசைனுக்கு ஒரே மாதிரி வராது, டிஃப்ரெண்ட்டாக தான் வரும். இதே போல் ஃபுல்லும் ஃபினிஷ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னர் ரவுண்ட் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடும் இந்த சைடும் இருக்க டைமண்ட் டிசைன் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. பட் இந்த ரெண்டும் நடுவில் இருக்கிற ரெண்டும் நம்ம ஃபினிஷ் பண்ணலை. ஸோ பேஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம். பட் ஒரு தடவை பேஸ் போட்டோம், 2 தடவை இன்டர்லேஸ் பண்ணணும். இந்த சென்டரில் ஊசி எடுத்துக்கோங்க.
சென்டரில் ஊசி எடுத்து நம்ம இப்போ இன்டர்லேஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு சைடு ரவுண்டை நம்ம பண்ணிகிட்டே வரணும். இப்போ இந்த சைடில் இது ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த சைடு இப்போ இது ரெண்டும் ஃபினிஷ் ஆயாச்சு. இப்போ எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துல திரும்ப ரவுண்ட் பண்ணிகிட்டே வரணும். அடுத்த ரெண்டு சைடு இப்போ இந்த சைடும் ஃபினிஷ் பண்ணியாச்சா. சேம் சென்டரில் போய் எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கே போய் ஃபினிஷ் பண்ணிக்கணும். இப்போ எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ண இடத்துல அடியில் போயிடுறேன். ஒரு நாட் போட்டுடலாம். தைச்சு முடிச்சப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் சைடில் குந்தன் கல்லோ சம்கி எது வேணாலும் ஒட்டிக்கலாம். இந்த சென்டர் ஹோலில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நட்டுவன் பிள்ளைக்கு முட்டடிக்க கஷ்டமா? இதுதாங்க பழமொழி. நட்டுவன் பிள்ளைக்கு முட்டடிக்க கஷ்டமா அப்படின்னாக்க, நட்டுவன் அப்படின்னாக்க நாட்டியம் சொல்லித்தரும் ஆசான். அவர் கிடத்தக்க தறி கிடத்தோம்னு போட்டு இந்த கையில் தாளம்லாம் போட்டு சொல்லி தருவார் இல்லை. அவருடைய பிள்ளைக்கு மிருதங்கம் வாசிக்கிறதுக்கு சொல்லி தரணுமா என்ன? ஏன்னா எப்போ பாரு வீட்டில் 24 மணி நேரமும் அந்த ஜதிகளையே கேட்டு 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 அவங்க என்ன பேசுதோ வாயில் அவருக்கு கையில் பேசுமா. அதனால குலவித்தை கல்லாமல் பாகம் படும்னு சும்மாவா சொன்னாங்க. இப்படி ஒரு பழமொழி சொல்லி வச்சுருக்காங்க. வீட்டில் என்ன நடக்குதோ அது பிள்ளைங்களுடைய மனசில் பதியும். அவங்க எக்ஸ்பர்ட் ஆகிடுவாங்க. இப்போ வீட்டில் அம்மா அப்பா எல்லோரும் பாட்டு பாடிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளையும் நல்ல பாடகன் ஆகிடுவான். அப்படின்னு வேணால் நம்ம இதை எடுத்துக்கலாம் இல்லைங்களா? உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி பொங்கி ஆனந்தமான வாழ்க்கை அமையணும்னு வாழ்த்துறோங்க. வணக்கம்.